சித்த மருத்துவத்துல நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மற்றும் நுரையீரலோட நண்பன் சொல்லக்கூடிய ஆடாதோடை மூலிகையை பற்றி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். பொதுவா ஆடாதோடை மூலிகை கபம் அதிகப்பட்டு வரக்கூடிய நோய்களான நாட்பட்ட இருமல், காய்ச்சல், இறைப்புன்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோய், இலைப்புன்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், ஹை பிளட் பிரஷர், ப்ளீடிங் பைல்ஸ் மற்றும் பெரும்பாடு போன்ற நோய்களுக்கு சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான மூலிகையில ஒண்ணு ஆடாதோடை. ஆடாதோட வாசிகான்னு சொல்லக்கூடிய ஆடாதோடை பிளான்ட்ல வாசிசின் மற்றும் பீட்டா சைட்டோஸ்டிரால் போன்ற முக்கியமான 2 கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறதுனால இதுக்கு பிராங்கோ டைலேட்டர், ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலன்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் போன்ற பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் இருக்கிறதுனால நுரையீரல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய ஆடாதோடை முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இத நுரையீரலோட நண்பன் சொல்லலாம். கொரோனா போன்ற பேண்டமிக் சூழல்ல கபசுர குடிநீருக்கு அடுத்ததா நுரையீரலோட ஹெல்த்துக்கு முக்கியமா பயன்படுத்தப்பட்ட மருந்து ஆடாதோடை குடிநீர். இந்த ஆடாதோடை குடிநீருக்கு SARS-CoV-2 வைரஸ மேனேஜ் பண்ற முக்கியமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதா ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்திருக்கு. பொதுவா நம்ம புகைப்பிடிச்சா நுரையீரல் பலவீனம் அடைந்து நமக்கு ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய இறைப்பு நோய் வரும். ஆனா நம்ம ஆடாதோடையோட இலைய நிழல்ல உலர்த்தி சுருட்டி புகைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா நோயில வரக்கூடிய பிரீத்திங் டிஃபிகல்ட்டிய சடனா மேனேஜ் பண்றதுக்கு இந்த ஆடாதோடை மூலிகை அவசர கால மருந்தா நமக்கு பயன்படுது. இந்த ஆடாதோடை மூலிகையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா 6 மாத குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே பயன்படுத்தலாம். முக்கியமா குழந்தைகளுக்கு பயன்படுத்துறப்போ சிரப் ஃபார்மட்லயும், பெரியவர்கள் சூரணம் அல்லது குடிநீரா இதை பயன்படுத்திட்டு வரலாம். ஆடாதோடைக்கு பாடாத நாவும் பாடும் என்ற மருத்துவ குறிப்பு சித்த மருத்துவ நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆடாதோடைய குரல் வளத்தை மேம்படுத்துறதுக்கு ஆடாதோடையோட பொடியை தேன் கலந்தோ அல்லது ஆடாதோடை கஷாயத்தை கூட நம்ம தேன் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட தொண்டையில அதிகமா இருக்கிற கபம் நீங்கி நம்மளோட குரல் வளத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த ஆடாதோடை பயன்படுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.